ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் நமது தஸ்னேவிஸ் கிச்சன் குடும்பத்தின் சார்பாக தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே இன்றைக்கி பொங்கல் வைப்பீங்க. எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்கிறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் வாசப்பொங்கல்லாம் வைக்கிறது இல்லை, எப்பவும் போல் கிச்சனில் தான் பொங்கல் வைக்கிறேன். பொங்கல் வைக்கிறதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சிடலாம். சர்க்கரை பொங்கலுக்கு இந்த கப்பில் 1.5 கப்பு அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்படியே வெண்பொங்கலுக்கும் 1 உலக்கு பச்சரிசி, 1/4 உலக்கு பாசிப்பருப்பு சேர்த்து ஊற வச்சிடலாம். அதோட குழம்புக்கு நெல்லிக்காய் சைஸு புளியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 1.5 கப்பு அரிசிக்கு 3.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதில் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு 1 கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். 4 விசில் வரட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி போட்டு அதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிக்கிறப்பவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நெய் சேர்த்தோடனே நல்லா வாசம் வருது. இது இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் வெண்பொங்கலுக்கு ஊற வச்ச அரிசி குக்கரில் சேர்த்துட்டு 1க்கு 4 தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் கலந்து மூடி வச்சு அடுப்பில் வச்சிடலாம். 4 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். சர்க்கரை பொங்கலுக்கு 1.5 கப்பு அரிசிக்கு 3 கப்பு வெல்லம் எடுத்து அது நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அரிசியும் வெல்லமும் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கக்கூடாது, நல்லா ஒன்றா கலந்துடணும். அப்போ தான் பொங்கல் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பொடிச்சு வச்ச ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் எண்ணெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதை பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பொங்கலுக்கு குழம்பு வச்சிடலாம். அதுக்கு 11 வகையான காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயும் கத்திரிக்காயும் தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரு மண்சட்டியில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ காயை சேர்த்துக்கிறேன். காயோட 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் மொச்சப்பயிறு சேர்த்துருக்கனால கேஸ் ஃபார்ம் ஆகும். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது ஒரு மூடி போட்டு வேக வச்சுருவோம். அவியலுக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா காயும் கலந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் கத்திரிக்காயும் வாழைக்காயும் நான் அப்போ சேர்த்துக்கிறேன். காய் வேக வைக்கிறப்ப நல்ல பரந்த பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடி கனமாக இருக்கணும். உருளி மாதிரி பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நீர்க்காயெல்லாம் இருக்கிறதுனால அதுலேருந்து தண்ணி விடும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் நிறைய போட்டுறாதீங்க, ஒரு சிட்டிகை தான் போடணும். உப்பு கலந்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். காய் எல்லாமே ஈஸியாக குக் ஆயிரும். ஆனால் காய் உடஞ்சிடக்கூடாது, அதையும் கவனமாக வச்சு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், குழம்பு கொதித்து போட்ட காயெல்லாம் பாதி குக்காயிருக்கு. இந்த சமயத்தில் எடுத்து வச்சுருந்த அந்த வாழைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். அதோட 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு வேக வச்சிடலாம். குழம்பு காய் வேகிறதுக்குள்ளே அவியலுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். சின்ன தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 4 கருவேப்பிலை போட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் விடுங்க. கொரகொரப்பாக இருக்கணும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்க்குறப்போ அவியல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்ச அந்த கலவையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். அந்த கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் தேங்காய் சேர்க்கும்போது அந்த தண்ணி எல்லாமே எடுத்துரும். பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவியல் வந்து தாளிக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இதை நல்லா கிளறி எடுத்தோம்னா சுவையான அவியல் ரெடி ஆயிருச்சு. எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதோட 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப வாசம் நல்லா இருக்கும். அவியலுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த தேங்காய் எண்ணெய் தான். 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறப்ப வந்து காய் உடஞ்சிடக்கூடாது. காயெல்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தயிரும் காயும் நல்லா ஒன்றா கலக்கணும். அந்தளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதோட 4 சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி குழம்புல சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்ப கிண்டி விட்டு ஒரு 2 கொதி வர்றது வரைக்கும் விடுவோம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட வேண்டாம். மூடி போட்டோம் அப்படின்னா பொங்கி ஊற்றிடும். இப்போ தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க, பொங்கல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் பொங்கல் சாப்பிட்லாம். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல்.